நாம கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். எங்க போகணும்? என்ன விஷயம்? இரு, வா ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வருவோம். ஹாஸ்பிடலுக்கா? ஏய், ஐயோ என்னாச்சு? உடம்பு கிட்ட எதுவும் சரியில்லையா? ஐயோ, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்? அவளுக்கு நனவு வந்துருச்சாம்ல. எவளுக்கு? அத அந்த மீனாட்சியோட அம்மா சுமதி கண்ணு முடிச்சிட்டாளா? ஆமாமா, அத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவளை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அவங்க கண்ணு முடிச்சதுக்கு நாம எதுக்கு போகணும் அம்மாச்சி? அந்த தேனியை நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லுவிய, இப்ப நம்ம போய் பார்க்கலாங்கறியா? எல்லாம் காரணமா தான். என்ன பெரிய காரணம்? அந்த பையன் இருக்கான்ல. எந்த பையன்? அத அந்த வாயாடிட்டு வந்து மாட்டிருக்கானே, கல்யாணம் கூட நடக்க போகுது இல்ல. அவன் பேர் கூட என்னமோ. ஆதி ஆதி. அந்த பையகிட்ட இப்ப நாம கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்கணும். அவங்க வீட்டுக்கு நாம எதுக்கு நெருக்கமா இருக்கணும் அம்மாச்சி? அதுக்கும் காரணம் இருக்கு. முதல்ல இந்த கல்யாணம் எந்த தடையும் இல்லாம சரியா நடக்கணும். ஆமாமா, இந்த ஜீவா பையன் வேற இந்த மீனாட்சி வாழையே பிடிச்சிட்டு சுத்துக்கு இருக்கான். அவனால நம்பவே முடியாது. அதுக்கு தேன் சொல்றேன், கண்ணுல விளக்கண்ணையை ஊத்தி பாத்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் சரி, ஆனா அதுக்கும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சொந்த பந்தம் அப்புறம் என்னத்துக்கு இருக்கும்? இப்படி ஒரு நேரத்துல கூட மாட ஒத்தாசையா இருக்கணும்ல. கல்யாண நேரத்துல நீ என்னத்துக்கு பொண்ணை வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்படணும்? நாங்க வீட்டுல அத்தனை பேர் இருக்கோம். கொழுந்தியா கல்யாணத்தை நடத்தி வைக்கிற கடமை என் பேர மனோக்கு இருக்குல்ல. இல்லம்மா, அது அது சுமதி, நீ எங்க வீட்டு சம்மந்தி. நீ எங்க வீட்டுல வந்து தங்கனா எங்களுக்கு சந்தோஷம் தான். அப்படி சொல்லுங்க. நீங்க வந்து கூப்பிடுறதுல சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் நாங்க எப்படி? என்ன தயக்கம் உனக்கு? இத பாரு, நான் வெடுக்குன்னு தான் பேசுவேன். ஆனா என் மனசுல எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பேன். ஆமா ஆமா, அம்மாச்சிக்கு இலகின மனசு. அடுத்தவங்க கஷ்டப்பட்டா தாங்க முடியாது. ஏய், நீங்க அவங்க சம்மந்தி வரையாச்சே. தேனோட அம்மாவையும் தங்கச்சியும் அப்படியே விட்டுருவாங்களா? இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. பெரிய மனசெல்லாம் இல்லடி. எப்படியாவது இந்த அடங்காப்பிளாரி கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போயிட்டா போதும். அப்பத்தான் எனக்கு நிம்மதி. அதான் அவங்க இவ்ளோ அக்கறையா கூப்பிடுறாங்கல்ல, நீங்க அவங்க வீட்லயே போய் தங்குங்களேன். அப்படி இல்லைன்னா எங்க கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. ஆமா ஆண்டி, கெஸ்ட் ஹவுஸ் ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க அங்க கூட தங்கிக்கலாம். இல்ல மாப்ள, அம்மா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி வர்றது நல்லதில்ல. நாங்க தேன்மொழி வீட்டுக்கே போறோம். இது எப்படி புரியலையே? ஒருவேளை கனவா இருக்குமோ? மா மா மா, என்னையா? நீ நெசமா தான் சொன்னியா? ஆமையா, அத்தையே சொன்னாங்க. எப்படிமா? அப்பத்தாவே மீனாட்சி அத்தையும் இங்க வந்து தங்க சொல்லிருக்காங்க. இது எப்படி நடந்தது? இப்ப என்னையா இருக்கு இதுல சொல்றதுக்கு? அப்பத்தாவுக்கு அவங்கள கண்டாலே ஆகாது. அப்புறம் எப்படி நம்ம வீட்டுல தங்க சொல்லிருக்கு? டேய், ஏதோ சின்ன சின்ன கோவம் இருக்கலாம். ஆனா அத்தை அதுக்காக மொத்தமா அவளை ஒதுக்கிடுவாளா என்ன? அவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்கப்பா. அட போம்மா, உனக்கு அப்பத்தாவை பத்தி தெரியல. அடக்கமான மருமகளா வாழ்ந்து பழகிட்ட நீ. இந்த அப்பத்தா எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அப்படிலாம் இல்லையா. இந்த சமயத்துல அத்தை மீனாட்சிக்கும் அவங்க அம்மாக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனா அது அப்பத்தா செய்யறதுலதான் எனக்கு சந்தேகமே வருது. அட, என்னடா சந்தேகம் உனக்கு? அப்பா,
அப்பத்தா மீனாட்சியும் அவன் அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வர சொல்லிருக்காங்களா? ஆமா, சக்தி சொன்னா. நல்ல விஷயம் தானே. டேய், தேன்மொழி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காடா, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது சரி சகோ, அப்பத்தா எப்படி அவங்க 2 பேரும் இங்க வர சொல்லுச்சு? ஏன்டா, அதுல என்ன இருக்கு? இல்லப்பா, அப்பத்தா பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்பத்தா இந்த மாதிரி செய்யற ஆளே இல்லையே. அன்னைக்கு மீனாட்சியை வீட்டுக்குள்ளே விடல. அட, அது ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க. இப்போ நல்ல காரியம் நடக்க போகுது. அம்மா மனசும் இறங்கி இருக்கு. மனசு ஆமாண்டா ஜீவா, அப்பதான் இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, எனக்கே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் வேலையா அங்க இங்கன்னு தெரிஞ்சதுல ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ பரவாயில்ல மாப்பிள்ள, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் மீனாட்சி, பரவாயில்ல. நான் கொடுக்குறேம்மா, நீங்க போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. வாமா. தேனு கூட்டிட்டு போ. வாங்கம்மா. எவ்வளவு ஆச்சுண்ணே? பாத்துமா. ஆமா, வாங்க. வணக்கம் ஆமா சம்பந்தி. தங்கச்சி, நல்லா இருக்கியாமா? இப்ப உடம்பு இப்ப பரவாயில்ல. பரவாயில்லையாம்மா? பரவாயில்லைங்க. எப்படியோ அந்த மீனாட்சி அம்மா உன்னை கண்ணு முழிக்க வச்சுட்டாமா. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை இப்படி பாக்குறப்பதான் நிம்மதியாவே இருக்கு. தேன் உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. மீனாட்சியோட கல்யாணம் வேற, அதுக்குள்ள உங்களுக்கு நினைவு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா. நானும் தான்மா, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மீனாட்சியோட கல்யாணம் எப்படி நடக்கும் தான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் நல்லபடியா எழுந்து வந்துட்டல்லம்மா. இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். தம்பி, அத்தை? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ம், சரி, உள்ள வாங்க வாங்க. இல்ல என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப தொல்லை கொடுக்குற மாதிரி ஐயோ, ஆயிடுச்சு. இல்ல இல்ல. அட, என்னம்மா நீ? இதுல எங்களுக்கு என்னம்மா தொல்லை? நீ இங்க வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம் தான். பாட்டியே வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்களுக்கு பெரிய மனசுதான். சரி, ஏன் வெளியவே நின்னு பேசிக்கிட்டு? உள்ள வாங்க, போலாம் வாங்க. ம். நில்லுங்க. என்ன அப்படியே நேரம் உள்ள வரியே? ஆ, ஆ, ஏம்மா, நீங்க தானம்மா அவங்கள வர சொல்லியிருந்தீங்க. அதுக்கு அப்படியே நேரம் உள்ள வந்துடணுமா? அப்பத்தா வேலையை காட்ட ஆரம்பிச்சு எனக்கு தெரியுமே. அப்பத்தாவது திருந்துறதாவது.